தான் உங்கள் மைக்ரோஃபோன் அபி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்குவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஹவு டு சூஸ் அன் இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ பேச போகிற டாபிக் ஹவு டு சூஸ் தி இன்ஜினியரிங் கோர்ஸ். +2 முடிச்சிருப்பீங்க. இந்த கொரோனா நாட்களில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, வீட்டில் எது எடுக்கலான்னு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நல்லது. ஆனால் இப்போது வர கோர்ஸ் உங்களுக்கு ஒரு 8 கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. மொத்த பீப்புளுக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு 8 கோர்ஸ் நான் சொல்கிறேன். ட்ரிபிள் இசி, மெக்கானிக்கல், சிவில், அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு 7 கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, இந்த மாதிரி ஒரு 7 கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. இதற்கு மேலே இருக்கிற கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? பயோமெடிக்கல்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பெட்ரோல் கெமிக்கல்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, தெரியுமா? தெரியாது. லெதர் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, தெரியுமா? தெரியாது. ஸோ இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். 30க்கும் மேற்பட்ட கோர்ஸ்கள் தமிழ்நாட்டிலே அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க டீம்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் சேருவீங்க அப்படின்னா அங்கே வந்து சில பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னென்னா எம்எஸ்சி பிஎஸ்சி சேர்த்து ஒரு கோர்ஸ் வச்சுருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்எஸ்சி இன்டெகிரேஷன் கோர்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஐடியில் ஒரு கோர்ஸ் இருக்குது, சூப்பரான கோர்ஸ். அது நல்ல ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம், இந்த கோர்ஸ் எடுக்கும் பொழுது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை எழுதிட்டு அதுக்கு மேலே தான் அந்த கோர்ஸை லிஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஏதாவது புதுசாக கம்ப்யூட்டரை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அந்த மாதிரி இன்னும் ஒரு கோர்ஸ் இருக்குது. பயோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3ம் இந்த சைடில் வைங்க. நீங்கள் இல்லை எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ட்ரிபிள் இசி, ஐஎன்ஐ, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி ஒருப்பட்ட 2-3 கோர்ஸ் இருக்குது. பயோமெடிக்கலும் இதில் சேரும். இல்லை எனக்கு வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் தான் போகணும்னு நினைக்கிறவங்க பிடெக்கில் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, இசிஇ இருக்குது. இந்த மாதிரி இன்னும் 1-2 கோர்ஸ் இருக்குது. டெலிகம்யூனிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் எதை போகிறீங்களோ அதை எழுதுங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மிஷின் பற்றி மிஷினில் நல்லா போகணும், இந்த வண்டியோட மிஷின்ஸு, அந்த மாதிரி காரு அப்படி போகலாம். அதை டிசைன் பண்ணணும்னு போகும்பொழுது நீங்கள் சிவில் போகலாம், இல்லை மெக்கானிக்கல் போகலாம். ஒரு டிசைன், எனக்கு வீடு கட்டணும், அந்த ஒரு டிசைனாக மாறணும், டிசைனர், அந்த வெரி குட் டிசைனர் அப்படின்னா இந்த சிவில் இந்த லைனில் போகலாம். இல்லை ஒரு ப்ரோக்ராமர், எனக்கு வந்து C++ நல்லா வரும்னா சிஎஸ்சி ஐடி போகலாம். இல்லை எனக்கு வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன், இந்த செல்ஃபோன்ன்றது, இந்த மெசேஜ் எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட், இந்த ரோபோட்டிக்ஸ் மெயினாக சொல்ல ரோபோட்டிக்ஸ் எப்படி போகுதுன்னா ரோபோட்டிக்ஸ்னு தனி இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட கோர்ஸ்களுக்கு போகலாம். சேட்டலைட் பற்றி பேசணும், சேட்டலைட் பற்றி பண்ணணும்னா நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் அல்லது ஈஸி படிக்கலாம். இப்படி வேரியஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது. இதில் எதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் முதல்ல என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து மாறதெல்லாம் கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். ஃபஸ்ட்டு பார்த்து எடுத்த காலை முதல்ல வைக்கும் பொழுது நல்லதான்றதை பார்த்துக்குங்க. அடுத்து இவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது எங்கே இருக்கான்னா அப்படின்னு நீங்கள் கேள்வி கண்டிப்பாக கேட்பீங்க. எனக்கு ட்ரிபிள் தெரியும், ஈஸியில் பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு சொல்லலாம். நல்லது. இதுக்கு அடுத்து நம்ம இந்த சொன்னல அந்த 7 கோர்ஸ்க்கு அடுத்து இருக்கிற அடுத்த கட்ட கோர்ஸ்களின் உள்ள காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்றது லிஸ்ட்டை உங்களுக்கு நான் கீழே ஒரு லிங்க்கை கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வரும். இல்லை உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஐடியா சொல்கிறேன். கவுன்சிலிங் போகும்போது ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதாவது ஒரு பிடிஎஃப்ஓ இல்லை ஒரு புக்கு ஒன்று கொடுப்பாங்க. தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கவுன்சில் சொல்லி ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க. காலேஜ் சொல்லி டீட்டெயில், எவ்வளோ இன்டேக் எடுத்துருக்காங்க, 120யா 60யா 30யா, எந்த கோர்ஸ் எங்கெங்கே இருக்குது, நான்வெஜ்ஜா வெஜ்ஜா, எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டு ஒரு புக் ஒன்று வரும். when I was started to studying engineering 2014 அந்த புக் எனக்கு கையில் கிடச்சிது. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பாலிமர் டெக்னாலஜி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸு, அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, இன்னும் உங்களுக்கு இதெல்லாம் கேள்விப்படாத பேர்கள் கொண்ட நீங்கள் இந்த பெட்ரோகெமிக்கல் குவைத்தில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. எங்கள் சொந்தக்காரங்க குவைத்தில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஏர்னிங்
ஃபாரின்லேருந்து வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோகெமிக்கல் அப்படிப்பட்டதெல்லாம் போகலாம். அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டோம்னா, ஆனால் எங்களுக்கு அதில் போய் அடுத்த எல்லைகளுக்குள்ளே போகணும். இப்போ நம்ம சேர்ந்துட்டோம், நீங்கள் சொல்கிறீங்க பயோமெடிக்கல் போக சொல்கிறீங்க, ஓகே அங்கே போயிட்டோம். பயோமெடிக்கல் போகணும் அப்படின்னா நீங்கள் ஏ குரூப் எடுத்துருக்கணும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் எடுத்திருந்தால் போகவே முடியாது. பயாலஜி மேக்ஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் பயோமெடிக்கல் போக முடியும். அதுக்கு என்ன பயோமெடிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்ணுறவங்கள நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஜிஇன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அப்படி இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த மாதிரி ஸ்கேன் எக்யூப்மெண்ட்டையே ரெடி பண்ணுற கம்பெனிஸ் ஜிஇ. அந்த கம்பெனிலாம் நல்லா பிளேஸ் ஆகலாம் டிசைனர்ஸ். இந்த மெடிக்கலில் போகணும்போது நீங்கள் போயிட்டீங்க, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தெரியும், இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து இதை எப்படி வந்து நீங்கள் உங்கள் லெவலில் வச்சுருப்பீங்க, உங்கள்கிட்டயே வச்சுருப்பீங்க. இதை வந்து இந்தியா லெவல் எப்படி கொண்டு போகிறது? டிஐ, என்ஐ இவங்க யார் அப்படின்னு கேட்டால் நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அவங்க ஒரு சிப்பை கொடுத்து உங்களோட ப்ராஜெக்டை அதில் இன்பில்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப் பண்ண வச்சு உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போவாங்க. இது இல்லாமல் ஸ்பான்சர்ஸ் கொடுப்பாங்களா, காசு கொடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுவாங்க. ஐசிஎம்ஆர் பேர் கேள்விப்படாத மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க கிடையவே கிடையாது. இந்த ஐசிஎம்ஆர் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா மினிமம் 10-5 அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன், அனுபவபூர்வமாக இந்த பேப்பர்ஸில் கொடுத்துருக்கிறத பார்த்துருக்குறேன், வந்திருக்குது. அதுக்கடுத்து எங்கள் நான் படித்த காலேஜோட ஸ்டாஃப்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு 4th இயர் படிக்கும்போது உங்களுக்கு ப்ராஜெக்டோட காசு தரேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா தருவாங்க. நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 10,000 ரூபா வாங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க, நல்லா நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேச்சுன்னு சரி, திறமையில் ஏதாவது போகணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதாவது பண்ணணும்னா முதல்ல செயலில் இறங்கி அது என்ன இருக்குது, யார் என்றது உங்கள் ஸ்டாஃப் கிட்ட, உங்களோட ஹெச்ஓடிஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இது அப்படி போய் அது உங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் என்ட்ரானோன்னா இதை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப் பெட்டராகும். நல்ல ஒரு குட் லைஃப்பில், நல்ல ஒரு ஏர்னிங்கில் நீங்கள் இந்தியா விட்டு வெளியில் போவீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பார்த்துருக்குறோம், ஹவ் டு சூஸ் அண்ட் கோர்ஸ்ன்றதை மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு இன்னும் எப்படி பண்ணலாம், இன்னும் பெட்டராக எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதையும் அது குறித்த ஒரு வீடியோஸ்க்கையும் விரைவில் உங்களுக்கு நாங்கள் வெளியிட ஆவலாக எடுக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் அபி, மைக்ரோ ஃபேக்ட்ரி யூடியூப் சேனல். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபுட்டு, அப்புறம் இந்த மிக்சர் பற்றின ரிவ்யூ, இந்த இன்ஜினியரிங், இப்படி இந்த 3 செக்மெண்ட் வரும். காயின்ஸ், பி பிளாக் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஃபுட்டும் மிக்சர் பற்றி நிறைய இருக்கும். இன்ஜினியரிங் பற்றி இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கிறோம். விரைவில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். உங்களை இந்த விடை பெறுவது உங்கள் அபி. தேங்க்யூ.